ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மணிஷாலியா சந்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கடை அமைப்பது குறித்து வாஸ்து கூறுகிறார் நமது திரு எஸ் சங்கரன் ஆச்சாரியார் அவர்கள். இப்பொழுது இரண்டாம் பகுதி பார்ப்போம். வணக்கம் அன்பர்களே. நாம் இன்று கடைகள் வாஸ்துவின் தொடர்ச்சியை நாம் இன்று பார்ப்போம். இந்த பதிவில் கல்லா பெட்டிக்கான விதிமுறைகள். வடக்கு பார்த்த கடை வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அமரவும். கல்லா பெட்டி அவருக்கு வலப்பக்கத்தில் இருக்கலாம். வடக்கு நோக்கியும் அமரலாம். கல்லாப்பெட்டி அவருக்கு இடது பக்கத்தில் இருக்க வேண்டும். தென்கிழக்கு வடகிழக்கில் அமரக்கூடாது. முதலாளி தென்மேற்கில் அமரலாம். தென்மேற்கு நிலமட்டமாக உயர்வாக இருக்க வேண்டும். தென்மேற்கு நிலமட்டம் உயர்வாக இருக்க வேண்டும். கிழக்கு பார்த்த கடை முதலாளி தென்கிழக்கு மூலையில் வடக்கு நோக்கி அமரவும். கல்லாப்பெட்டி அவருக்கு இடப்பக்கம் இருக்க வேண்டும். கிழக்கு நோக்கியும் அமரலாம். கல்லாப்பெட்டி வலது பக்கம் இருக்க வேண்டும். வடகிழக்கு வடமேற்கில் அமரக்கூடாது. முதலாளி தென்மேற்கில் அமரலாம். தென்மேற்கு தலமட்டம் உயரமாக இருக்க வேண்டும். கிழக்கு பார்த்த கடையில் வடகிழக்கு மூலையை விட்டு சற்றே தள்ளி கல்லாப்பெட்டியை வைத்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமரலாம். மேடை போட்டு அமரக்கூடாது. சமத்தரையில் அமர வேண்டும். சேல்ஸ் கவுண்டர்கள் மூலை மட்டத்திற்கு சரியாக இருக்க வேண்டும். வட்ட அரைவட்ட வைர வெட்டு கவுண்டர்கள் ஆகாது. தெற்கு பார்த்த கடை முதலாளி தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். கல்லாப்பெட்டி அவரின் வலப்பக்கத்தில் இருக்க வேண்டும். தென்மேற்கு நிலமட்டம் உயர்வாக இருக்க வேண்டும். அவர் பிற மூலைகள் பயன்படுத்தக்கூடாது. எதிரே கடை இருக்கும் ஆயின் முதலாளி தெற்கு பார்த்து அமரலாம். மேற்கு பார்த்த கடை தென்மேற்கு மூலையில் வடக்கு நோக்கி அமரவும். கல்லாப்பெட்டி இடப்பக்கத்தில் இருக்க வேண்டும். தென்மேற்கு தலமட்டம் உயரமாக இருக்க வேண்டும். பிற மூலைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒர்க்ஷாப்பாக இருந்தால் மிஷினரிகளை தெற்கு மேற்கு தென்மேற்கில் வைக்க வேண்டும். தென்மேற்கில் மிக கனமான மிஷினை வைக்க வேண்டும். வடக்கு நோக்கி வர கனம் குறைவாக மிஷின்களை வைக்க வேண்டும். கிழக்கு நோக்கி வர கனம் குறைவான பொருட்களை வைக்கலாம். ஒரு ஹாலில் எல்லா இடங்களிலும் மிஷின் வைக்க நேர்ந்தால் வடக்கு கிழக்கு சுவர்களை ஒட்டி நடைபாதைக்கு கொஞ்சம் இடம் விட்டே வைக்க வேண்டும். கடைகளுக்கு படிகள் கட்டும் போது கடை கதவின் முழு அளவுக்கு கட்ட வேண்டும். வடக்கு பார்த்த கடையில் உச்சப்பகுதி படிக்கட்டினால் படிக்கட்டி அளவுகளுக்கு நீச்சப்பகுதியில் திண்ணை கட்ட வேண்டும். கிழக்கு பார்த்த கடையில் படிப்போக மீத நீச்சப்பகுதியில் திண்ணை கட்ட வேண்டும். தெற்கு மேற்கு பார்த்த கடைகளில் இது மாதிரி தான் அமைக்க வேண்டும். அன்பர்களே, இதன் தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவில் காணலாம். ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மணிஷாலியா சந்திரிகா.
அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மணிஷாலியா சந்திரிகா. சுகமே சூழ்க.